ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இமாலயா ரீவைட்டலைசிங் நைட் க்ரீம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இமாலயா ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த பிராண்டில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க க்ளைம் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீவைட்டலைசிங் நைட் க்ரீம் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் வரைக்கும் போயிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நமக்கு நல்லா வந்து நரிஷ் பண்ணி ஓவர் நைட் நம்ம யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு 3 பேசிக்ஸ் எசென்ஷியல் பெனிஃபிட்ஸ் நம்ம கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வச்சுருக்கும், ரீவைஜிலேட் பண்ணும், அதுக்கப்புறம் ரொம்ப செல்ஃபாகவும் வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னா, நம்ம செல்ஸ் எல்லாம் வந்து ரினியூவல் பண்ணும், நல்லா வந்து நரிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் பேலன்ஸாக வச்சுருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்கின் டேமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ரீஸ்டோர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா டொமேட்டோ, ஒயிட் லில்லி இது 2 தான் பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒயிட் லில்லி பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ பார்த்திங்கன்னா நம்ம செல்லை வந்து ரினியூவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பேக்கிங் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் சேரில் வந்து ஒரு க்ரீன் கலர் லிட்டில் நமக்கு வந்து வருது. ஸோ இது வந்து ஸ்பில்லேஜ் அதுக்கப்புறம் இந்த வேஸ்டேஜ் எல்லாம் நமக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி நமக்கு அதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது டபுள் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா ஜார் இருக்கிறதுனால சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கிங்கும் கூட. அதே மாதிரி அந்த ஜார் நமக்கு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வரும். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் எல்லா நெசசரி இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து பிரிண்ட்டாக இருக்கும். டைரக்ஷன், இன்க்ரீடியன்ஸ், கிளைம்ஸ் எல்லாமே நமக்கு அதில் வந்து இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து கம்பினேஷன் ஆஃப் மாய்ஸ்சரைசிங் ஆல்கோஹால்ஸ், ஆயில், ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் லாட் ஆஃப் சில ஃபில்லர் கெமிக்கல்ஸும் நமக்கு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதில் வந்து கெமிக்கல் இருக்க இன்க்ரீடியன்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நைட் க்ரீமை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டாட் மாதிரி இந்த க்ரீமை எடுத்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து அப்படியே டாட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போர்ட் அப்படியே சர்க்குலர் மோஷனில் அவாய்ட் பண்ணணும். நைட் க்ரீம் அப்படின்னா அது நைட்டில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ஸ் தான் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ட்ரை டு காம்பினேஷனல் ஸ்கின் இவங்களுக்கு வந்து இது சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஆல்கோஹால், பேரபென்ஸ் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் நமக்கு பார்த்திங்கன்னா 50 ml 260 rupees வருது. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் அந்த மாதிரியும் கிடைக்கும். அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா இல்லை இமாலயாவோட வெப்சைட்டில் கூட நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த நைட் க்ரீம் வந்து நமக்கு ஸ்லைட்டாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்மெல் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். பட் ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது நமக்கு ஸ்மெல் பண்ணும்போது. க்ரீம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு லைட் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து இருக்கும். அது லைட் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுனால நமக்கு அப்ளை பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அழகாக அப்சர்வும் ஆகிடும். நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிக் ஆகிறது, ஒரு ஹெவி ஃபீலிங் அதெல்லாம் எதுவுமே நம்ம ஃபேஸில் வந்து இருக்காது. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ட்ரை டு காம்பினேஷன் ஸ்கின்க்கு இது வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. பட் இது பார்த்திங்கன்னா வந்து காம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு நைட் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து செட் ஆகிருக்கு. உங்களுக்கு நார்மலாக எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை ஃபஸ்ட்டு உங்கள் நெக்கில் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ஃபேஸில் போடுங்க. ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து மேபி இன்னும் கொஞ்சம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணனால ட்ரை ஆகுதோ அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டிக்கியாக ஹெவியாகவோ இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப மாய்ஸ்சரைசராக ரொம்ப சாஃப்ட் அண்ட் சல்பாக இருந்துச்சு ஃபேஸ் வந்து மார்னிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேமேஜ்லேருந்து நமக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா. அதே மாதிரி நிறைய க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம நைட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் காலையில் பார்த்தோன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாகவும் ஹெவியாக இருக்காமல் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே வந்து எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து இல்லை. ரொம்பவே நல்ல எஃபெக்ட் இருந்துச்சு மார்னிங். இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சொல்கிறேன். அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பிரேக் ஆகலை, நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பரான ஸ்ட்ரக்சர் அண்ட் அதே மாதிரி அஃபோர்டபுள்னு சொல்லலாம். ஒரு சில நைட் க்ரீமோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஷாப்ஸ் அண்ட் ஆன்லைன் ரெண்டுத்துலையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. சூப்பர் அண்ட் நமக்கு லீக் ப்ரூஃப்லாம் இல்லாமல் பேக்கிங் நல்லா இருக்குது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட.
இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீடியன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்னன்ஸ்க்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்னன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜார் பேக்கிங் அப்படின்றதுனால நம்ம வந்து ஃபிங்கர்ஸால் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இது வந்து கம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின் பியூட்டிஸ் வந்து இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.